வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். சென்னை என்றாலே மெரினா, பெசன்ட் நகர்னு பட்டியல் நீளும். அந்த வரிசையில மக்கள் அதிகமா கூடும் இடங்கள்ல ஒன்றாக மாறி இருக்கிறது கத்திப்பாரா பகுதி. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் கத்திப்பாரா மேம்பால பகுதி தற்போது மாநகர மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு தலமாகவும் மாறியுள்ளது. கத்திப்பாரா பாலத்திற்கு கீழ் 2 ஆண்டுகளுக்கு முன் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நகர்ப்புற சதுக்கம் திறக்கப்பட்டது. அப்டவுன் என்று அழைக்கப்படும் இந்த சதுக்கம் இரவு நேரங்களில் மக்கள் கூடும் முக்கியமான ஹேங்கவுட் ஸ்பாட்களில் ஒன்றாகியிருக்கிறது. இரவு 11 மணிக்கு கூட இங்கு மக்கள் கூட்டத்தை பார்க்க முடிகிறது. குழந்தைகள், நண்பர்கள் என்று நேரத்தை செலவிடுவதற்கு தகுந்த இடமாக நகர்ப்புற சதுக்கம் திகழ்வதாக கூறுகிறார்கள் அங்கு வரும் மக்கள். நடுவில் ஒரு ஸ்ட்ரெஸ் பிரேக்கர் மாதிரி இருக்கிற இடம். சரி, லைஃப் எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது கிடையாது இல்லையா. வெளியே வந்து ஜாலியாக அப்படி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் இட்ஸ் அ குட் பிளேஸ். நிறைய சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு விதவிதமான உணவுகள் கிடைப்பதும் காற்றோட்டமான சூழலும் குடும்பங்களை இங்கு கவர்ந்து இழுக்கின்றன. ப்ளஸ் வந்து நிறைய ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் ஃபுட்டு இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ப்ளஸ் அதே மாதிரி அவங்களுக்கு வெரைட்டியாக இருக்குது. வெளியில் ஒரு ஹோட்டல் போனால் பர்டிகுலர் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். இங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால என்ன வேணாலும் கிடைக்கும். ப்ளஸ் பசங்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, பார்க்கிங்க்கு ப்ராப்ளம் கிடையாது. சிட்டிக்கு சென்டர்லேயே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. அலுவலகம் முடிந்து இங்கு வந்து 1 மணி நேரம் கழித்து புத்துணர்வோடு அடுத்த நாளை தொடங்குவதாகவும் இங்கு வரும் இளைஞர்களை பார்க்கும்போது உற்சாக உணர்வு கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள். ரொம்ப நல்ல ஐடியா இது மாதிரி எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அங்கங்கே மெட்ரோ கீழே இந்த மாதிரி வேஸ்ட்டான ஸ்பேஸ் இருக்குது. அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வெறும் ஸ்டடி வைக்கிறதுக்கு பதிலாங்க அங்கே இந்த மாதிரி ஏதாவது பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பிரபல உணவகங்களின் கடைகள் இங்கு உள்ள நிலையில் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடம் உள்ளது. சறுக்கு விளையாட்டு, ஊஞ்சல் போன்றவை குழந்தைகளை குதூகலிக்க வைக்கின்றன. சாதாரண நாட்களில் தினசரி 150 பேரும், விடுமுறை நாட்களில் 300 பேர் வரையும் இங்கு வருகின்றனர். நல்லா அங்கே வருவாங்க, காரில் வருவாங்க, சாப்பிடுவாங்க, பார்க்கு வருவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க, குடும்பத்தோடு வருவாங்க. சிங்கிளாக கூட எல்லாம் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நல்ல இடம், நல்ல இயற்கை காற்று, நல்லா இருக்குது. வார இறுதி நாட்களில் புத்தக கண்காட்சி, இசை நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்வுகளும் அரங்கேறுகின்றன. வேகமான நகரமயமாக்கல், நெருக்கடியான வேலை, சுழற்சி முறையிலான பணி நேரம் என்று அழுத்தம் நிறைந்த சூழலிலிருந்து விடுபட்டு மனதிற்கும் உடலிற்கும் புத்துணர்வு அளிக்க நகர்ப்புற சதுக்கம் சிறந்த வாய்ப்பாக விளங்குகிறது. மாறி வரக்கூடிய சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பொழுதுபோக்கு தேடல்களும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அது நைட்லயும் தொடருது. அதுக்கேத்த மாதிரி ஆங்காங்கே பொழுதுபோக்கு அம்சங்களும் முளைச்ச வண்ணம் இருக்குது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் கார்த்திகா கண்ணன். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.